வணக்கம். பாஜக, காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சிகளும், மாநில கட்சிகளும், நாம் தமிழர் கட்சி, இவங்க ரெண்டு கட்சிகளையும் எந்த மாதிரி பார்க்குது அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. எதுக்குன்னா இப்போ எல்லாருமே சீமான் 2026 பாஜகவோட கூட்டணி வச்சுக்குவாரு, ஒரு சிலர் காங்கிரஸ் கூட கூட்டணி, விஜயோட சேர்ந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்குவாரு இப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் தவறானது. மனிதகுல எதிரி அப்படி பாஜகவை 2014 பெரிய அளவில் எதிர்த்தவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி இல்லை. அதே மாதிரி காங்கிரஸ் தமிழ் இனத்தை கொண்டு ஒழித்ததை தாண்டி சீக்கியர்களுக்கு அவங்க அதாவது தேசிய இனங்களுக்கு காங்கிரஸ் மட்டும் உண்மையா இருந்துருச்சா என்ன? சீக்கியர்கள் கோயிலில் பொற்கோயிலில் போய் செப்பலை போட்டுட்டு உள்ள கோயிலில் போய் அந்த 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 தன்மை, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தன்மையை குலைத்து அனைத்து சீக்கிய மக்களுக்கும் உண்மையா இல்லை. இப்போ மணிப்பூரில் நடந்த கலவரத்துக்குமே உண்மையா இல்லை. மணிப்பூரில் ஐயா மன்மோகன் சிங் முதலமைச்சராக பிரதமராக இருந்தப்ப நான் 12 பெண்கள் மணிப்பூர் பெண்கள் எந்த ஒரு ஆடையுமே இல்லாமல் இந்திய இராணுவமே என்னை கற்பழிங்கன்னு நின்றாங்க. உலகம் முழுக்க ஒரு கேவலமாக இந்திய இராணுவத்தை பார்க்கப்பட்டது மன்மோகன் சிங் காலத்தில் நடந்துச்சு. மணிப்பூர் இன மக்களுக்கும் இவங்க உண்மையாக இருந்ததில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இது எல்லாத்திற்கும், நாம் தமிழ் கட்சி இது எல்லாத்திற்கும் ஒரு மாற்று கட்சியாக இருக்கணும். மாநிலத்திலையுமே இந்த இனங்களுக்கு எல்லாருக்கும் உண்மையாக இருக்க ஒரு கட்சியா சேர்ந்து கூட்டணி வச்ச மூன்றாவது ஒரு கட்சியா உருவானா அதற்கு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வோம்ங்கிறது தான் அண்ணன் சீமான் அவர்களோட நிலைப்பாடு. இப்படிப்பட்ட நிலைப்பாடு இருக்கும்போது தவறுதலான தகவலை எப்ப பார்த்தாலும் பிஜேபியோட பிடிமுங்கிறது, அப்புறம் இப்போ திமுகவுக்கே பிடிமுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்கிறாங்க. இப்படி தவறான ஒரு தனித்து தனக்குன்னு ஒரு கொள்கையை கட்டமைத்து அந்த கொள்கை, அதாவது ஜீரோல இருந்து தொடங்கணும், இது முற்றிலும் இந்த அரசு சட்ட திட்டங்கள் எல்லாமே தவறா இருக்கு அப்படின்னு தனக்குன்னு பெரிய கொள்கையை திட்டமிட்டு அந்த கொள்கையை புக்கா வைத்து இன்னைக்கு கொள்கையை சொல்லி எல்லா இடத்தையும் அந்த கருத்துக்களை சொல்லி மக்களிடத்துல வாக்கு சேகரிச்சுக்கிட்டு தனிச்சு இந்த கொள்கைக்கு எதுவுமே ஒத்துப்போகாததால எந்த கட்சிகளோடமே கூட்டணி இல்லாமல் தனியா நின்று இன்னைக்கு களத்துல சீமான் அவர்கள் நின்று இன்னைக்கு 8% வாக்குகள் பெற்றிருக்காரு. அப்ப இந்த காங்கிரஸ் இந்த 8% வாக்குகளை அது எப்படி பார்க்க, செல்வ பெருந்தகை எப்படி சொல்றாரு, இந்த வாக்கு சீமானுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு மிகப்பெரிய ஆபத்தானது. ஏன்னா காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஆபத்தான வாக்கு தான். அதே போல காங்கிரஸ் அவர்கள் இது ரொம்ப கவனிக்கத்தக்கக்கூடிய வாக்கு. இவ்வளவு வாக்குகள் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்க கூடாது, இளைஞர்கள் மடைமாட்டப்படுறாங்க அப்படிங்கிறத சிதம்பரம் அவர்கள், கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் இதை முன்வைக்கிறாரு. அதே மாதிரி பாஜக சார்பில் பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்கள் சீமான் அவர்களோட வாக்கு தவறாக கட்டமைக்கப்படுது, சீமானுக்கு இவ்வளவு வாக்குகள் வந்திருக்க கூடாதுன்னு தமிழிசை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அண்ணாமலையா சொல்ல வேண்டாம், அவங்க வேற ஒரு ஆப்ஷன் இல்லாம பாராட்டி பரவாயில்ல, உண்மையா ஜனநாயக அடிப்படையில வாக்குக்கு காசு கொடுக்காம இவ்வளவு வாக்குகள் வாழ்ந்த அண்ணன் அவர்களை மனதார பாராட்டுகிறேன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இதுல அவர் இந்த ஆட்டத்துக்கு வரல. இப்படி இருவேறு கட்சிகளும் சீமான் மேல வன்மத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அவர் ரெண்டு கட்சிகளிடையே கூட்டணிக்கு போக போறது இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபியோட நாம் தமிழர் ஒரு கூட்டணி வச்சு அவரு முதல்வரா உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீடியாவில் அவர் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே தவறு. எக்காரணம் கொண்டு தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை, மாநில கட்சிகளுடன் திராவிட கட்சிகளோட எந்தவித கூட்டணியும் இல்லை. நம்ம கருத்துக்களை விஜய் அவர்களை கூட்டணிக்கு கூப்பிடுறார் அவர்னா அவருக்கு தமிழர்கள் மீதும் தமிழ் பற்று உள்ளவர், தமிழ் தேசியத்தை தமிழ் மக்களுக்காக ஏதாவது செய்வாரு, அவரோட தன்னோட கருத்துக்களுக்கு ஒத்து போகும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்களை அழைச்சிட்டு கூட்டணிக்கு கூப்பிடுறாரு. இந்த ஒரு கூட்டணியை வைத்து அவரோட கூட்டணி போயிடுவார், இந்த கட்சியோட கூட்டணி போயிடும், அந்த கட்சியோட கூட்டணி போயிடும். தவறான பின்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டாம். நன்றி.